இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்பு இருக்குது. அது நேரத்தில் கிளீனிங் டிப்பு ஒன்று பார்க்க போகிறோம். அந்த கிளீனிங் டிப்புக்கு நம்மளுக்கு தேவை வெறும் 5 ரூபா மட்டும் இருந்தால் போதும். ஒரு மாதம் நம்ம வீட்டில் கிளீனிங் பிரச்சனை இல்லாமல் சூப்பராக ஓடும்பா. அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 5 ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம மிளகாயெல்லாம் வாங்குவோம். அது வந்து சில நேரத்தில் என்ன செய்யும், நிறம் அப்படியே மங்கிரும். நிறம் மங்காமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும், எப்போவுமே தேவைக்கு மட்டும் எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சிடலாம். காய்கறி வைக்கிற இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி பிரிசரில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த சில்லி வந்து இந்த காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு நிறம் மங்கவே மங்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால நம்மளுடைய காசுகள் நம்மளுக்கு மிச்சப்படுத்தலாம். டிப் நம்பர் 2, நம்ம இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்குறோம். அப்படியே இந்த சைடில் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்குறோம். அப்படியே இந்த சைடில் வந்து நம்ம உளுந்து ஊற வச்சுருக்குறோம். ஏன்னா 3யுமே அரைச்சினா என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து அரைச்சி வைக்க போகிறோம், அவ்வளோதான். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொண்டக்கடலையை நீங்கள் 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு ஒரு பிளாஸ்டிக் பேக்லேயே பிளாஸ்டிக் டப்பாலேயே உங்களுக்கு தேவைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு தேவைக்கு போட்டு கட்டி ப்ரெஷரில் வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இது ஒன்றுமே ஆகாது. ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே இதை வைக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்குள்ளே இதை நீங்கள் காலி பண்ணிடணும். ஊற வைக்கிற டைம் உங்களுக்கு மிச்சம். இன்றைக்கி தேவையாக ஒன்றே எடுத்து போட்டு நீங்கள் அவிச்சிடலாம். ஒரு மாதத்துக்கு தேவையான பருப்பை ஊற வச்சிட வேண்டியது. ஊற வச்சு பருப்பை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி அரைச்சி வச்சிட வேண்டியது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்லேயும் இங்கே கட்டி ப்ரெஷரில் வைக்கலாம், டப்பாலையும் போட்டு வைக்கலாம். உங்களுக்கு தேவைகளுக்கு மட்டும் போட்டு வச்சுக்கிறோங்க. எப்போ தேவையோ அப்போ எடுத்து போட்டு ஐஸ் போனதோட அரிசி மாவு போட்டு வெங்காயம் மற்ற பொருள்லாம் போட்டு நீங்கள் வடை சூப்பராக செஞ்சு சாப்பிட்றலாம். உடம்பு சுறுசுறுப்பு அருகில் இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டீங்கன்னா உங்கள் குட்டிசல் கேட்குறப்ப டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சிடலாம். ஒரு மாதத்துக்கு மேலே வைக்க முடியாது. இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கழுகுற வேலைகள் மிச்சம். உளுந்து வடையும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி டப்பாவை எடுத்துக்கலாம். உளுந்து வடை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு வைக்கிறேன். டப்பாவில் வைக்கிறேன். நான் பிளாஸ்டிக் பேக்கில் வச்சதில்லை. கொண்டக்கடலை நம்ம அப்புறம் வந்து பருப்போட வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வைக்கலாம். இதை வந்து நான் வந்து இதில் தான் போட்டு வைக்கிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் பேக்கில் உங்களுக்கு இடம் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைங்க, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். தேவைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 6 வடை தான் தேவையா, 10 வடை தான் தேவையா, அதுக்கு தக்க நீங்கள் போட்டு வச்சுக்கிறோங்க. 2 டப்பா 3 டப்பா போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அரைக்கிற வேலையை உங்களுக்கு மிச்சம், ஊற வைக்கிற டைமை மிச்சம், உங்களுக்கு அது கழுகுற வேலையை உங்களுக்கு ரொம்ப மிச்சம். ஓகே, வேலையை போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் குட்டி செல்லு வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி உள்ளதை ஒரு நாளைக்கு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்குமே வடை பிரச்சனை, கொண்டக்கடலை பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது வந்து சரியான நம்மளுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துறது. இப்போ உங்கள் பிள்ளைகள் கேட்குறாங்களா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை எடுத்து போட்டிங்களா உங்களுக்கு நல்லா ஜில்லாப்பு போயிடும். அப்புறம் எடுத்து இதில் அரிசி மாவு, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் போட்டு நீங்கள் எப்போ உள்ள வடை சூப்பராகவே செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நீங்கள் கொண்டக்கடலை சாப்பிடணும், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும், ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா கவலையே பட வேண்டியது. நம்ம ப்ரெஷர் குக்கருக்கு ஊற வச்சு அள்ளி வச்சுருக்குறோம். எடுத்து போட வேண்டியது ஐஸ் விட்டதோட கழுவி போட்டு ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொண்டக்கடலை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சந்தோலை வச்சு நம்ம நிறையா மாதிரியான டிஷ்ஷுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதை வந்து நீங்கள் ஊறுகாயை கூட போடலாம், இல்லைன்னா இதை கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். கிளீனிங் டிப்புக்கு யூஸ் பண்ணலாம். தோலெல்லாம் தூக்கி போடாமல் ஒரு பிளாஸ்டிக் பேக்லேயே ஒரு டப்பாலேயே போட்டு ப்ரெஷரில் வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு கெட்டெல்லாம் போகாது. எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் கிளீனிங் டிப்புக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ப்ரெஷரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ எடுத்துக்கலாம். அந்த எலுமிச்சந்தோல் உங்களுக்கு கெட்டே போகாது. உங்களுக்கு சேர அதிலே சேர்த்து வச்சுக்கலாம். கிளீனிங் டிப்புகளுக்கு நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வைக்கிறத விட மேலே ப்ரெஷரில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்விட்டு நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். அதுக்கு தேவை வேறு 5 ரூபா தான் வேணும். இதுக்கு 2 எலுமிச்சம்பழம் வேணும். உங்களுக்கு எலுமிச்சந்தோல் இருந்துச்சுன்னா ஒரு 5 பழத்துடைய தோல், 4 பழத்துடைய தோல் எடுத்துக்கிட்டு ஒரு பழத்தை மட்டும் கட்டிங் பண்ணி போட்டுக்கிறோங்க. ஓகே, இது கொதிச்சதோட அடுப்பு அடைச்சிருங்க. தோலும் முடியும், காஞ்ச பழம் கூட முடியும். அப்புறம் நமக்கு தேவை ஒரு சோப்பு, பீங்காங்க கழுகுற சோப்பு இல்லை லிக்விட் வேணும். 5 ரூபா பேக்கெட் இருந்தால் போதும். இது இல்லை அப்படின்னா 1 கப்பு சின்ன கப்பில் பீங்காங்கழுவுற லிக்விட் எடுத்துக்கிறோங்க. ஓகே, நம்ம இந்த சோப்போடு எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு. ஒரு லிக்விட் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை தான் நான் இங்கே எடுத்து செய்கிறேன். அதை நல்லா திருவிக்கிறேங்க. இதுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஊற்றணும். அதுக்கு நம்ம எலுமிச்சந்தோலை சூடு பண்ணோம்ல, அந்த தண்ணியே நீங்கள் இதில் ஊற்றுங்க. எலுமிச்சம்பழத்தை கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறோங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே கரைஞ்சிரும். அப்புறம் இந்த சைடு வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த பழத்தை மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோங்க. இந்த பக்கம் நம்ம வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கரைஞ்சிருச்சான்னு பாருங்கள். நான் கீழே கொஞ்சோண்டு கட்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த தண்ணியவே ஊற்றி நல்லாவே கரைச்சிக்கிறோங்க.
கொஞ்சம் கொஞ்சம் கரையாமல் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றிக்கிறங்க. முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொருள் போட போகிறோம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த சைடு வந்து பழத்தை வந்து அரைச்சாச்சு. நீங்கள் இதை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் கூட பண்ணிக்கிறலாம். அப்போ தான் துவாரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நல்லா ஈஸியாக வரும். ஃபில்டர் பண்ணலைன்னா உங்களுக்கு அது வந்து விழுகாது. அதை பார்த்துக்கிறங்க. இல்லை மூடியை திறந்து தான் ஊற்றணும். இப்போ நம்ம 5 ரூபாயை வச்சுக்கிட்டு நம்ம வந்து 1 மாதத்துக்குள்ளே லிக்விட்டு 1 லிட்டர் லிக்விட்டு செய்கிறோம். அப்போ நம்ம வெறும் 5 ரூபாவுடைய சோப்பை மட்டும் வச்சு நம்ம 1 மாதம் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. 2 நாளே கூட அது வராது. இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ செஞ்சுருக்குறோம்னு. இதோட சேர்த்து ஒரு உப்பு போடுங்க. உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இது இவ்வளோ தான் இதுக்கு போடுற பொருள். எலுமிச்சம்பழம் வேணும். அப்படி இல்லையா எலுமிச்சம் தோல் ஒரு 5 பழம், 4 பழத்தோட தோல், 1 பழம் எலுமிச்சம்பழம் வேணும். அப்புறம் உப்பு வேணும், பேக்கிங் சோடா வேணும். அவ்வளோதான் நம்மளுடைய டிஷ்வாஷிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இந்த லிக்விட் வந்து நம்ம ஒரு லிட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்மளுக்கு 1 மாதம் வரைக்கும் தாராளமாக போதும். நம்ம தாராளமாக நல்லா எல்லா பாத்திரத்தையும் நம்ம தேய்ச்சி கழுவலாம். ஏன் அடுப்பை கூட நம்ம துடைக்கலாம் அந்த லிக்விட்டை வச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நம்ம பீங்காய் முங்கு கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு ஏப்ரன் துணி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சட்டையெல்லாம் நனையாது. ஏப்ரன்லாம் நெட்டில் ஆன்லைனில் பாருங்கள் ரொம்ப சீப்பு தாப்பா. அப்படி ஒன்று வாங்கி வச்சுக்கிறோங்க. நம்மளுடைய சட்டி பாத்திரத்தை எல்லாம் தேய்க்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த லிக்விட் இருந்தால் போதும். இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சிடலாம். கொஞ்சோன்னு இதே அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். பஞ்சை வந்து நல்லா நனைச்சி கழுவிக்கிறேங்க. கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸ்பாஞ்சை போட்டு தேய்க்க வேண்டியது தான். ஒரு கரண்டி ஊற்றினா தண்ணி ஒரு கரண்டி ஊற்றி ஸ்பாஞ்சு அதில் போட்டுக்கிறோங்கப்பா. போதும். அவ்வளோதான். இது நம்ம இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் கழுவிடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க லிக்விட்டு. நல்லாவே போயெல்லாம் நல்லா சூப்பராக வரும். நீங்கள் தைரியமாக பயமே இல்லாமல் நீங்கள் செய்யலாம். இது 1 மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த டிஷ்வாஷிங் லிக்விட் உங்களுக்கு போதும். இன்றைக்கி மூச்சோடு வேலை பார்த்ததில் பாத்திரங்க ஃபுல்லாக எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு. அதுக்கு நம்ம ஊற்றிருக்குது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்ச லிக்விட்ஸ் ஊற்றிருக்கிறோம். அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி கழுவணும். ஓகேயா? இப்போ நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சாச்சு. கழுவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே. இது இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம கிரைண்டர் கழுவணும். ஓகேயா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக விட்டு சிங்கையும் கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சனுடைய வேலையெல்லாம் நல்லா நீட்டாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 4 பழத்துடைய தோல், அதுக்கப்புறம் 1 பழம் எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும். அதோட ஒரு சோப்பு வேணும். இந்த 5 ரூபா சோப்பு ஒன்று வேணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள கிளீனிங் டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே. முடிஞ்சளவு நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனமாக செலவழித்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பெண்களை வந்து சிக்கனமாக செலவழிக்கிறது எதில்? கிச்சனில் மட்டும்தான் சிக்கனமாக இருக்க முடியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருக்கிறோம். கழுவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். எல்லாத்தையும் கழுவி தண்ணி வடிஞ்சோன்னே எடுத்து காய வைக்கிற இடத்துல வச்சிட வேண்டியது. எல்லா பொருளும் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம சிங்கையும் தேய்ச்சி கழுவணும். இதுக்கு ஒரு சொட்டு உங்களுக்கு போதும். 2 சிங்குமே நீங்கள் தேய்ச்சி கழுவிடலாம். அந்த ஒரு இதை வச்சு நல்லா போய் வருது. நல்லாவே க்ளீன் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? நம்ம முடிஞ்ச அளவு சின்ன இதில் சேவிங் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த காசு மிச்சமாகும். அதே நேரத்தில் நம்ம வீட்டிலே இதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகேயா? எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு நான் சொந்தமாக யூஸ் பண்ணையில் எனக்கு ஒரு விருப்பமாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வேலை செய்கிறதுக்கு. அதேமாதிரி நம்ம எதையுமே பிடிச்சி செஞ்சால் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தான் இந்த வேலை நம்ம செய்ய முடியும்ப்பா. ஓகே. இப்போ அவங்க அடுத்த டிப்புள்ள போகலாமா? இப்போ வந்து நான் அன்றைக்கி வந்து தூள் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஆக்கறக்காக நான் காட்டினேன். அது நம்ம வந்து எத்தனை ஸ்பூன் போடணும் உடனே சொல்லலை. ஓகேயா? ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடுங்க. புடி கணக்குன்னா ஒரு புடி, அந்த அரைச்சதை வந்து ஒரு புடி போடுங்க. போட்டு நீங்கள் தாராளமாக 800 மில்லி தண்ணி நீங்கள் ஊற்றலாம். இந்த ஸ்பூன் இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் போடுங்க போதும். இப்போ இதை வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு 800 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இப்போ தண்ணி வந்து நம்ம வந்து 800 மில்லி தான் ஊற்றிருக்கிறோம். இதுக்கு வந்து தாராளமாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் போகாது, ரொம்ப கிராஸாகவும் இருக்காது. அந்தளவுக்கு நல்லா பக்குவமாக இருக்கும். 800 மில்லி தண்ணி உங்களுக்கு போதும். கொதிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறங்க. அப்போ அந்த 200 மில்லி அதில் கொஞ்சம் உங்களுக்கு வற்றிடும். இப்போ பண்டானில் போடும். நம்மளுக்கு கொதிக்கிற டைம்னு பார்த்தா வெறும் 4லேருந்து 5 நிமிஷம் நம்மளுக்கு கொதித்து அந்த ஜேலி ஃபுல்லாக அதில் கரைஞ்சிரும். ஆக்கறக்காக கரைஞ்சிரும். இதுக்கு பேர் தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாதீங்க. ஆக்கறக்கா வந்து கடல் பாசி, அவ்வளோதான். அப்புறம் அந்த பண்டா நிலையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதில் நான் இன்றைக்கி பச்சை கலர் பேரை வந்து பச்சை கலர் இருக்கிறதுனால பச்சை கலர் நான் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் சீனி தேவைக்கு சீனி போட்டுக்கிறோங்க. இதை நீங்கள் வந்து 2 லேயராக எப்படி ஆக்கணும் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால், திக்கு தேங்காய் பால் 1 கப்பு நீங்கள் ஊற்றணும். அப்போ நீங்கள் ஊற்றுற அந்த ஆக்கறக்காய் தண்ணி வந்து 600 மில்லி தான் நீங்கள் ஊற்றணும். அப்போ 200 மில்லி தண்ணி வந்து நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றணும் இந்த நேரத்தில்.
பாருங்கள். அப்போ 2 கொதி இப்படி வரணும். இந்த மாதிரி 3 கொதி 2 கொதி வந்தப்புறம் அடுப்படைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கீழே பச்சையாகவும் மேலே வெள்ளையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மில்க் மேட் பால்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பூடிங் கலரில் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பாலில் வந்து கஸ்டர்ட் மாவை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா கஸ்டர்ட் புடிங்காக போயிடும். இவ்வளோதாப்பா. இளநீர் ஊற்றுனீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக தண்ணி பாதி இளநீர் பாதி ஊற்றினீங்கன்னா இளநீர் புடிங்காக உங்களுக்கு போகும். ஓகேயா? இந்த மாதிரி தான் இந்த ஆக்கரக்காயை வச்சு பல வகையான ரெசிபிகள் நம்ம செய்கிறோம். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேம்பலுக்காண்டி நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆறுனப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிடலாம். 1 மணி நேரத்தில் நீங்கள் கட்டிங் பண்ணிடலாம். சூப்பரான ஆக்கரக்காய் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுகளை கட்டிங் பண்ணி நீங்கள் ஜூஸில் போட்டு கூட குடிக்கலாம்ப்பா. வெயில் சீசனுக்கு நல்லா இதமாக இருக்கும். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இது வந்து கருப்பட்டியும் தேங்காய் பாலும் போட்டது. கருப்பட்டி ஆக்கரக்காய் நம்ம காய்ச்சிட்டு என்ன செய்யணும், தேங்காய் பாலை வந்து நல்லா ஆக்கரக்காய் வெந்ததோட தேங்காய் பாலை 1 கப்பு தேங்காய் பாலை மேலே ஊற்றி 3 கொதி வந்ததோட முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஒரே மாதிரி தான் மேலே தேங்காய் பாலை ஊற்றுறோம், சீனிக்கு பதிலாக கருப்பட்டி போடுறோம். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு சிரப் உங்களுக்கு வீட்டிலேயே எப்படி செய்யலாம். இது 1 மாதம் ஆன வரைக்கும் உங்களுக்கு கெட்டலாம் போகாது. அந்தளவு பக்காவான ரெசிபி. இது நம்ம கடை ரெசிபி. நம்ம கடையில் வந்து நம்ம இப்படி தான் செய்வோம். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேயா? சீனி எடுத்துக்கிறங்க. 1 கிலோ எடுத்துக்கலாம், 2 கிலோ எடுத்துக்கலாம். 1 மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு கூட சீனியை போட்டு காய்ச்சி நல்லா காய்ச்சி நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டலாம் போகாது. நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ இதை அப்படியே கலந்து நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு நீங்கள் குடிக்கலாம். ரோஸ் மில்க்கு செய்யலாம். ஓகே, இந்த சீராப்பை வச்சு அதுக்கு தேவை நம்மளுக்கு அந்த சீராப்புடைய கலர் வேணும். இந்த ஊரில் வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணுறது. காலங்காலமாக இந்த ஒரு பேரை தான் யூஸ் பண்ணிக்கி நம்ம கடையில் இருக்கிறாங்க. இது ஒரு பாட்டில் வாங்கினாலும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். கெட்டெல்லாம் போகாதுப்பா. 3 வருஷம் 4 வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு இந்த ரோஸ் கலர் கெட்டெல்லாம் போகாது. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கிறங்க. ஆன்லைனில் கூட பார்த்து வாங்கிக்கிறங்க. ஓகே, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க வந்து 1/2 கிலோ சீனி மட்டும் எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் வந்து எத்தனை கிலோ செஞ்சு வச்சுக்கலாம். அந்த சீனி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இதில் நீங்கள் ஒரு 4 கிராம்பு கூட போடலாம். நம்ம வீட்டில் நம்ம வந்து சீனி பண்டனையில் மட்டும் காய்ச்சி அப்படியே பழகிருச்சு. அதனால் பிள்ளைங்களுக்கு கிராம்பு வாசம் பட்டை வாசம்லாம் பிடிக்கல அப்படின்னா அப்புறம் குடிக்காதுங்க. அதனால் நான் போடல. நீங்கள் கிராம்பு ஒரு 4, பட்டை 1 கூட நீங்கள் போடலாம். அது உடம்புக்கு நல்லது தான். இதில் வந்து பண்டான இலை வந்து ஒரு இலையை நல்லா பிச்சு போடுங்க. இருந்தால் போடுங்க. இப்போ சீனி கரைஞ்சிருச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை சிறுவே வச்சுக்கிறங்க. இதில் வந்து கலர் போடுங்க. நம்ம வந்து ரோஸ் சிரப் செய்கிறனால நம்ம ரோஸ் கலர் போடுறோம். இது காலங்காலமாக இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஸ் கலர் தான் போடுறோம். ஆனால் சில பேர் வந்து இதில் வந்து பச்சை கலர்லாம் பொய்ந்தோன்னு சேலை இருக்கிறவங்களாம் பச்சை கலர்லாம் போடுறாங்க. இதே மாதிரி பச்சை கலர் இருக்குதான்னு தெரில. இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை கலராக கூட போடலாம். இப்போ இது வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்மளுக்கு இந்த ஆப்பையில் வந்து அந்த கலர் வந்து ஒட்டணும். அந்த அளவுக்கு சிரப் வந்து அந்த கலர் நல்லா போடணும். நான் வந்து இதில் வந்து 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கிறேன். 2லேருந்து 2.5 கரண்டி ஊற்றிருப்பேன். இந்த அளவுக்கு ஒட்டணும், அவ்வளோதான். இப்போ அடுப்பு அடைச்சிருங்க. ஒரு பிசுபிசு தன்மை அந்த சீனிலேருந்து வலுவலுப்பு வரும். வந்ததோடு முடிஞ்சு போச்சு. இந்த காட்டுறேன் பாருங்களேன், அவ்வளோதான். இப்போ அடுப்பை அடைச்சி வச்சுட்டு ஆறின பிறகு நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறோங்க. இது நீங்கள் வந்து வெளியவே நீங்கள் வைக்கலாம். 1 மாதம் வரைக்குமே உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நல்லா இந்த வெயில் சீசனுக்கு நல்லா நீங்கள் வந்து சிரப் போட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஐஸ் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லையா இதே சிரப்பை வந்து சீனிக்கு பதிலாக இதை ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிக்கலாம். அப்புறம் வந்து ரோஸ் மில்க்கு செய்யலாம். சரியா? சீனி போட வேண்டியதில்லை. இது போட்டாலே போதும். நன்னாரி சர்பத்து எப்படி செய்கிறோம் அதே மாதிரி எல்லா வகையான சர்பத்துகளுக்கும் நீங்கள் இதை ஊற்றி செய்யலாம்ப்பா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சிரப் இல்லாத வீடே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸானது இதில் வந்து தண்ணியை ஊற்றி ஐஸ் போட்டு குடிச்சிருவாங்க இங்கே உள்ள மயக்கிறவங்க. சீராப்புன்னா மலேசியாவுக்கு ரொம்ப ஃபேமஸுப்பா. அதுக்கப்புறம் தான் லெமன் ஜூஸ்லாம் அதுக்கப்புறம் தான். ஓகேயா? இதில் நீங்கள் லெமன் போட்டு குடிக்கலாம், ரோஸ் மில்க் போட்டு குடிக்கலாம், வெறும் சிரப் குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷண்டா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சிரப் செஞ்சு ரோஸ் மில்காக கலக்கிடலாம். ரொம்ப மிச்சம்ப்பா. இது நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நீங்கள் இதுக்கு ஐஸ் பெட்டிலாம் தேவையில்லை. 1 மாதம் வரைக்குமே நீங்கள் இது பாட்டில் நீங்கள் வெளியவே வைக்கலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு ஐஸ் பெட்டில் இடம் இருந்தால் நீங்கள் ஐஸ் பெட்டில் வச்சுக்கிறங்க. அப்புறம் அந்த வெயில் சீசனுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் தயிர் போட்டு வச்சுருக்கணும். தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. எல்லாத்தையுமே ஜில்லரில் வச்சுருங்க. இன்றைக்கி நாளைக்குள்ளே சமையலுக்கு இறாலை வந்து ஆஞ்சு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். நாளைக்கு வடை செய்கிறதுக்கு மாவை ஜில்லர்லேயே வச்சுட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை தூக்கி அதில் வச்சுருக்கிறேன். தயிரையும் வச்சாச்சுப்பா. ஒரு சில்லி பேஸ்ட்டு செய்ய போகிறோம். இது எல்லா வகையான நூடுல்ஸுக்கும் போடலாம். 2 பிடி சில்லி மிளகா, காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச ஊடாம் எல்லாத்தையும் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் நல்லா தண்ணியை தொளித்து அரைச்சி வச்சுக்கிறேங்க. இந்த பேஸ்ட்டு வந்து எல்லா வகையான நூடுல்ஸுக்கும் நீங்கள் போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஓகேயா?
இந்த மிக்ஸி ஜாரில் எனக்கு வந்து 2 மிக்ஸி ஜார் வந்துச்சுப்பா. அதில் லேசாக தண்ணி விட்டு அரைச்சி அதிலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டெல்லாம் போகாது. நீங்கள் ஜில்லரில் தயிர் எதில் வைப்போமோ அதில் வச்சுக்கிறேங்க. இதில் உப்பு எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை, வேக வைக்க வேண்டியதில்லை. சுடுதண்ணில் ஊற வச்சு அரைக்க வேண்டிய சாஃப்டாக அரைச்சிக்கிட்டேன்டா எல்லா வகையான நூடுல்ஸுக்கு நீங்கள் போடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஜில்லரில் வச்சாச்சு, முடிஞ்சிருச்சு இந்த வேலை. அப்புறம் நம்ம கரப்பாம்பூச்சி எது செஞ்சோம் தெரியுமா? அதுக்கப்புறம் நான் செய்யவே இல்லை. அதை வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிஷ்ஷுவில் வந்து முடிஞ்சு போச்சு. அதோட நேற்று தான் வந்து இன்னொரு டிஷ்ஷோ எடுத்து அதே மாதிரி நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இது நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கிறேங்க. பள்ளி கரப்பாம்பூச்சி நடமாட்டம் குறவாக இருக்குது. அப்புறம் இந்த பாட்டிலில் பத்திரமா வச்சுக்கிறேங்க. தேவைங்கிறப்ப அந்த பஞ்சில் தொட்டு நீங்கள் கிச்சனில் எங்கே வேணுமோ வச்சுக்கிறலாம். ஓகேயா? அடுத்த டிப்பு வந்து நம்ம சட்டி இந்த மாதிரி எல்லாம் ஒட்டிக்கிறோம் சில நேரத்தில். இது நூடுல்ஸ் கிண்ண தான். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு டிஷ்வாஷிங் லிக்விடு போடுங்க. நம்ம செஞ்ச லிக்விடாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, ஊற்றி ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுப்பை வந்து சின்ன தீயிலே வைங்க. வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றி அது வந்து கொதிக்கிறதுக்குள்ளாவே உங்களுக்கு அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வெளியே. இதே மாதிரி தான் அடி பிடிச்ச பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் இதே டிப்பை ஃபாலோ பண்ணலாம். ஒரு கொதி தான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ கொதிச்சிருச்சா அடுப்பு அடைச்சிட வேண்டியது. இந்த சூட்லேயே நீங்கள் நல்லா எப்படி செய்யுங்க. கம்பி ப்ரெஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஆனால் இந்த சூட்டில் நம்ம போட முடியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த கரண்டியை வச்சுக்கிட்டே செய்யுங்கன்னா உங்களுக்கு வந்து 70% உங்களுக்கு வெளியாயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லேசாக தான் இருக்கும். நான் அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம நல்லா 90% எல்லாத்தையுமே கழுவியாச்சு. இப்போ நம்ம சிங்கில் போய் இந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடுங்க. இதில் வந்து ஸ்டீல் ப்ரெஸ் வச்சு நம்ம தேய்க்கணும். ஆனால் தண்ணியோடு தேய்ச்சோன்னா நம்மளை சுடும். அதனால் வந்து சிங்கில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இந்த சுட இருக்கையிலே ஸ்டீல் ப்ரெஸ் வச்சு லேசாகவே தேய்ங்கன்னா நம்மளுக்கு அப்படியே பலவலண்டு போயிடும். நான் அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கல, லேசாக தான் நான் தேய்க்கிறேன். இதிலேயே நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆகிருச்சு. இப்போ நீங்கள் கழுவிடுங்க, முடிஞ்சிருச்சு. வேலை எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு நீங்களே பாருங்களேன். ரெண்டாவது ஊற வைக்கணும், தேய்க்கணும், சிங்கம் அழுக்காப்போம், எல்லாமே நம்மளுக்கு அழுக்காப்போம். வேலையும் நம்மளுக்கு ஆகும். கையோடு கழுவி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ள பெரிய பாத்திரத்தில் உங்களுக்கு ஈஸியாகவே வேலை முடிஞ்சு போயிடும்ப்பா. ஓகே, நான் வந்து இது இன்றைக்கி மீன் கோரிங்கன்னு இங்கே ஒன்று இருக்கும், நூடுல்ஸ் கிண்டினேன். அந்த கடாய் தான் இது. ஓகே, நிறையா போட்டு கிண்டுறதா இருந்தால் நான் இந்த கடாய், பெரிய கடாயை தான் எடுத்து யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக இன்றைக்கி போட்ட பதிவுகள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் சீசன் 3ஆவது மாதமே ஆரம்பிச்சிருச்சு, கொடூரமாக இருக்குது. இளநீரை வந்து வாரத்துக்கு 2 நாளே குடிச்சிக்கிறோங்க. கூல்ட்ரிங்க்ஸை விட இளநீரும் நுங்குலாம் ரொம்ப நல்லது. அடுத்த டிப்பு வந்து நம்ம கிரைண்டரை ஆட்டிடுவோம். அது கழுவுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதை போட்டு ஊற வச்சுக்கிட்டுலாம் கிடப்போம். ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிரைண்டரை மறுபடியும் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து மறுபடியும் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி அதை அப்படியே சுத்த விடுங்க. உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு எல்லா மாவுகளுமே அதில் வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் கழுவிடலாம். அந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ஜாதி மல்லி, அப்புறம் வந்து மல்லிகைப்பூலாம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி புளிக்க வச்சு கண்டுகளுக்கு கொடுங்க. உங்களுடைய செடிகள் நல்லாவே பூக்கும், நல்லாவே துளிர்கள் வரும்ப்பா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி போட்ட டிப் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.